அனைவருக்கும் வணக்கம். ஸோ, நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து ஸ்பீக்கிங் ஃப்ரம் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லி நானு ஒரு ஃப்ளோல வந்து சில விஷயங்கள வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தேன். ஸோ, அந்த இத வந்து நெறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் தட் திஸ் ஹாஸ் ஹேப்பன்ட். அண்ட் இட் ஹேப்பன்ட் எக்ஸாக்ட்லி திஸ் வே. அம் ஸோ அதுலேருந்து ஒரு சில ரிஃப்ளெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கான பதிவு, அதுலேருந்து பிறந்த ஒரு விஷயம் தான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தட். ஸோ இப்போ பல பேரு அதோட ரெசனேட் ஆனாங்க, கனெக்ட் பண்ணாங்க. காமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், தனி தனியா வாட்ஸ்அப்லயா இருக்கட்டும், ஃபோன் கால்ஸ்லயா இருக்கட்டும், மெனி பீப்பிள் ரீச்ட் அவுட். அண்ட் அவங்க எல்லாருமே வந்து ரெசனேட் பண்ணக்கூடிய ஒரே விஷயத்துல தான் நம்மளும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு ஆம், எப்படி சொல்றது, சர்க்கிள் பேக் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல வேலிடேஷனோ ரீஅஷூரன்ஸோ நிச்சயமா நான் எதிர்பார்க்கல. ஆனா இந்த விஷயம் தேவைப்படுறதுனால தயவு செய்து இதை தொடர்ந்து இதே மாதிரி நீங்க வந்து செய்யற மாதிரியே செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஆம், ஒரு ரிக்வெஸ்டா அண்ட் அவங்களுடைய விஷயத்துல எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதோ எக்ஸாம்பிளோட சேர்ந்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ரீச் அவுட் பண்ணாங்க. ஸோ டெஃபினெட்லி ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் தட் ஏதோ ஆஹ், ஒரு டூலா ஒவ்வொருத்தவங்களுடைய ஜேர்னில ஈவன் ஃபார் த டீச்சர்ஸ் ஆர் டீச்சிங் ரைட் நவ் நம்ம அந்த 3 வருஷமா இருந்த செஷன்ஸ்ல வந்து கிளாரிஃபை ஆகி அவங்க இந்த ஒரு ஸ்பேஸ்க்கு மூவ் ஆன் ஆயிருக்காங்கங்கிறது வந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம நம்ம ஏதோ சரியாதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதே இத இன்னும் கிளாரிட்டியோட எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறைய விஷயங்கள் எனக்குமே பர்சனலா தெளிவாச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஆம், வேண்டான்னு லெட் கோ பண்றதுக்கும் எந்தெந்த விஷயங்களை வந்து முக்கியத்துவப்படுத்தணுங்கிறதுக்குமே இந்த ஒரு சில சம்பவங்கள் வந்து எனக்கு தெளிவு கொடுத்தது. ஸோ டோட்டலி ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் இன்னியோட பதிவு என்னன்னா, இப்ப நான் அந்த வீடியோ கூட வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்டு அந்த வீடியோ போடவே இல்ல. உணர்வுகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நான் வந்து அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தேன். இப்போ அது சம்பந்தமான பதிவு தான் இந்த வீடியோ. ஸோ உணர்ச்சி வயப்படாம உணர்வுகளை வெளிப்படுத்தணுங்கிற இடத்துல வெளிப்படுத்துறது அப்படின்னா என்ன அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நிறைய ஒரு விஷயங்கள் வந்து குழப்பமாகுது. ஸோ இப்போ இந்த இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சரியான ஆம், கோணத்துல நமக்கு ஆத்தென்டிக்கா ஃபீல் பண்ணி நம்ம ரெசனேட் பண்ற இடத்துல நம்ம உணர்வுகளை ஹோல்ட் பண்றதும் ஹேண்டில் பண்றதும் எக்ஸ்பிரஸ் பண்றதும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, அதாவது நாட் ஓன்லி லைக் நம்ம ஆனஸ்டா அந்த இடத்துல நிக்கிறோங்கிறத தாண்டி இட் கிவ்ஸ் பெர்மிஷன் ஃபார் சோ மெனி பீப்புள் டு ஹோல்ட் தேர் ட்ரூத். ஸோ அந்த ஒரு அந்த ஒரு பெர்மிஷனும் அந்த ஒரு துணிவும் வருது. ஓகே, நாம் அவங்கவங்களுடைய இடத்துல அவங்கவங்களுக்கு தேவைப்படுற இடத்துல தன்னுடைய உண்மைய ஸ்பீக்கப் பண்றதுக்கும் ஹோல்ட் பண்றதுக்கும் ஆம், ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைச்ச மாதிரி நிறைய பேர் வந்து ரெசனேட் பண்ணாங்க. ஸோ அதை நான் வந்து இங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஸோ வெனவர் வி ஆர் பீங் அவர் செல்ஸ், நாமளா இருந்து நம்மளுடைய உண்மைகளை ஹோல்ட் பண்ணும்போது அது நமக்கு மட்டும் உபயோகமா இருக்காது. அது பண்ண முடியாம தான் ஆக்சுவலா நிறைய பேர் வந்து இன்டெரக்டா ஏதோ ஒண்ணு பண்ணி உருட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா இப்படி இருக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு ஆசை டிசையர் இருக்கும். பட் அதுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க பெர்மிஷன் கொடுத்தோ அல்லது வந்து ஏதோ ஒண்ணு நடந்தோ தான் நம்ம அந்த இடத்துக்கு வந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா? அந்த தயக்கத்தை உடைக்கும். நாமளா இருந்து நம்மளுடைய உண்மைய வந்து சொல்லும் பொழுது பகவத்தையா எப்பயுமே சொல்லுவாங்க, சத்தியம் வத தர்மம் சர அப்படிம்பாங்க. சோ அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு உண்மையானதை நாம சொல்லும் பொழுது
அடுத்தவங்களுக்கும் நேச்சுரலா அவங்களுடைய உண்மையை சொல்றதுக்கு வந்து அது இன்டைரக்டா ஒரு தைரியத்தையும் துணிவையும் நிதானத்தையும் கொடுக்குது. ஓகே. ஸோ இப்ப இன்னைக்கு நம்ம வந்து எத பத்தி ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி உணர்ச்சி வயப்படாம உணர்வுகள எப்படி கையாள்றது அப்படிங்கிறத வந்து நம்ம பொதுவா புரிதல்ல வந்து என்ன சொல்லுவோம்னா, அகத்துல வர்றது அதுவா தான் வரும். நாம கொண்டு வரல. புறத்துக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம் அப்படின்ற மாரி நம்ம சொல்லி முடிக்கிறோம். இப்போ இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள. எனக்கு அகத்துக்குள்ள என்ன நடக்குது? அகத்துக்குள்ள வர்ற விஷயத்த, நான் இது எனக்கு புறத்துக்கு தேவை, தேவையில்ல அப்படிங்கிறத வந்து நான் பயன்படுத்திக்கிறேன், பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது, அவ்வளோ ஒரு எளிமையா அ எல்லா சமயங்கள்லயும் வந்து நிகழ்றது கிடையாது. அண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா சில இடத்துல இந்த சிக்கல்கள் வரும்பொழுது, அதுவே தொடர் பிரச்சனையா கிரானிக்கா கன்டின்யூ ஆயிட்டு இருக்கும் பொழுது, ஒரு பாயிண்ட்ல எங்க ஆரம்பிச்சுச்சு, எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறது கூட புரியாத மாதிரி ஒரு சிக்கலோட வந்து, அவங்களுக்கு மேற்கொண்டு நெறைய காம்ப்ளிகேஷன்ஸோட அ வர்ற கிளையண்ட்ஸ் தான் வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம அந்த திங்கள்தோறும் கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீ கோச்சிங் எல்லாம் தாண்டி, ஸ்பெசிஃபிக்கா நம்ம கிட்ட பர்சனலா கோச்சிங் எடுத்துக்கணும், இல்ல குரூப் கோச்சிங்ல வர்றவங்களுக்கு, அந்த ஒரு இடியாப்ப சிக்கலோட தான் வந்து அந்த இடத்துல வர்றாங்க. ஸோ, இப்ப அவங்களுக்கான எந்த இடத்துல அந்த அந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிறத, ஒரு எந்த விதமான ஜட்ஜ்மென்ட்டும் இல்லாம, அவங்களுக்கான பிரச்சனைகள அவங்க மனம் திறந்து சொல்லி, டிஸ்கஸ் பண்ணி பண்ணும் பொழுது, அது எல்லார்கிட்டயும் பண்ண முடியாது. தயவுசெய்து எல்லார்கிட்டயும் பண்ணாதீங்க. ஏன்னா, அது கேட்கிறவங்களுக்கும் அது வந்து ஒரு அ ஆரோக்கியமானது கிடையாது. ஏன்னா, அதுக்காக அவங்க வந்து ட்ரெயின் பண்ணப்படவில்லை. அதே மாதிரி அந்த மாதிரி சில அறிவுரைகளை எடுத்துக்கிட்டும் வந்து பர்சனலா யாருமே முதல்ல அறிவுரை குடுக்க மாட்டாங்க. அப்படியே குடுத்தாலுமே வந்து அது சரியா செட் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து சில ஸ்பெஷலைஸ்டு பீப்பிள் கிட்ட அதுவும் இது வந்து எப்பன்னா, உண்மையிலே இது இடியாப்ப சிக்கலா ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்னு பர்சனலா அது வந்து அந்த விஷயத்த வந்து பொதுப்படையா பேசி, ஒரு தெளிவு பெற முடியல. அல்லது வந்து ஏதோ ஒரு ஒரு தயக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு அப்படிங்கும் பொழுது, அத நாமளே தூக்கி சுமக்க வேண்டியதில்ல. அதுக்காகத்தான் அ இந்த மாதிரி பல ரிசோர்ஸஸ் வந்து அம் கோச்சோ அல்லது வந்து கவுன்சிலரோ இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ உடம்பு முடியல அப்படின்னா, நம்ம வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாம டாக்டர்ட்ட போய் பார்க்குறோம் இல்லையா? தேவைப்படும் பொழுது. ஸோ தேவையில்லாத பயத்த விட்டுறது கரெக்ட்டு. பட் தேவைப்படும்போது யாரா இருந்தாலும் போய் ஒரு டாக்டர பார்க்குறோம்ல. அது நாட்டு வைத்தியரோ, கை வைத்தியரோ, சித்தாவோ, ஆயுர்வேதாவோ, அலோபதியோ வாட்டெவர் இட் இஸ். நம்ம நம்மளுடைய தகுதிக்கும், வசதிக்கும் தகுந்த மாதிரி நமக்கு தேவையான தீர்வ நாடி போறோம் இல்லையா? அதே மாரி தான் மனசு, சைக்காலஜியும் எல்லாமே. ஸோ எந்த இடத்துல இது காம்ப்ளிகேட்டா ஆயிருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து, அந்த விஷயங்கள் வந்து டிசால்வ் ஆகும் பொழுது தான் அவங்களுக்கு ஓகே. இது இந்த இடத்துல அகத்துல இது இந்த மாதிரி வருது. இத புறத்துக்கு எடுத்துக்கிறதுனா என்ன? எடுத்துக்க வேண்டாம்னா என்ன? அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன ஹோல்டு பண்றதுக்கு கூட இடம் இல்லாத மாதிரி அவங்களுக்கு அவ்ளோ விஷயங்கள் அழுத்தத்தோட வந்து வர்றவங்க தான் யூசுவலா இந்த மாதிரி வந்து அ கோச்சிங்க்கோ, கவுன்சிலிங்க்கோ வருவாங்க. ஸோ இப்ப நம்ம அதுதான் வந்து எந்த மாதிரி அந்த சிக்கல்னா என்ன? அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஓகே. ஸோ, இப்போ இப்போ இந்த டயகிராம் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஐ அம் ஷேரிங் தி ஸ்கிரீன். ஸோ, அம் இப்போ இந்த பக்கம் இருக்கிற நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிற இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க வந்து, இப்போ இந்த நடுவுல இருக்காங்கல்ல, இந்த ஸ்டிக் மேன் இதுதான் நம்மன்னு வச்சுக்குவோம். அதாவது வரக்கூடிய கிளையண்ட்ஸ் மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க வந்து அவங்கள விட ஒரு பவர்ஃபுல்லான அத்தாரிட்டியோ அல்லது அவங்களோட பாஸோ அல்லது ஒர்க் பிளேஸ்ல ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் வச்சுட்டே நம்ம அதை எடுத்துட்டு போவோம். ஸோ இப்போ அந்த கெரியர்ல வந்து அவங்க ஒர்க் பிளேஸ்ல ஒரு ஒரு அத்தாரிட்டியான ஒருத்தவங்க இருக்காங்களோ அல்லது அவங்க கூட வேலை பார்க்குறவங்களா கூட இருக்கலாம். இப்போ ஒரு நம்ம ஒர்க் பிளேஸ்ல நம்ம வேலை செய்யற இடத்துல நாம செஞ்ச வேலைய
தான் செஞ்சதா வந்து இவங்க வந்து பாஸ் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நம்மளோட ஒரு கொலீக் மாதிரி தான், பியர் மாதிரி தான். பட் கொஞ்சம் ஒரு அதிகமான ஒரு போஸ்ட்ல கூட இருக்கலாம், வாட் எவர். பட் அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம செஞ்ச வேலையை வந்து தான் செஞ்சதா வந்து பாஸ் கிட்ட வந்து போர்ட்ரே பண்ணிடுறாங்க ஒரு மீட்டிங்ல. பாஸ் வந்து பயங்கர அப்லாட் பண்றாரு. இப்போ இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, அந்த இந்த இந்த பர்சனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. பட் அது எதுன்னு கூட அவங்களால வந்து இப்போ தன்னுடைய வேலைய தான் அவங்க சொன்னதுனால தான் எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா, நீங்க நெறைய பேரு பிராக்டிகலா இத வந்து கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. ஒரு சபையில, சபை நாகரிகம் கருதி கருதி நம்ம நெறைய விஷயங்கள வந்து வேற மாதிரி ஒரு போக்குல எடுத்துப்போம். எடுத்து பழகியிருப்போம். அப்போ டக்குன்னு அந்த அந்த ஒரு இடத்துல வந்து அவங்க அவங்களோட இதுவா அந்த இடத்துல சொல்லும் பொழுது, நமக்கு அங்க ரியாக்ட் பண்ண கூட டைம் இருக்காது. என்ன நடந்ததுன்னு கூட புரியாது. ஒரு மாரி ஷாக்கிங்கா இருக்கும். இதுவா இருக்கும். ஆனா, ஒ ஒ ஒரு மாதிரி அது இறுக்கமாவும் இருக்கும். அது என்னன்னே சொல்ல தெரியாது நம்மளுக்கு. ஆனா, சம்திங் இஸ் ஆஃப் அப்படிங்கிறது மட்டும் ஒரு இது இருக்கும். ஸோ, இப்ப இதோட நம்ம வந்து வருவோம். ஆ இப்போ இது வந்து எங்கெல்லாம் ஷோப் ஆகும்னா, இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு அதாவது இந்த மாதிரி ஒண்ணு நம்மளுக்கு அந்த ஹெவினஸ், அந்த பர்டன் எதனால என்ன வந்திருக்குங்கிறதே தெரியாம, ஆம், வேற ஒரு இடத்துல கொஞ்சம் இரிட்டபிளா இருப்போம். வீட்ல இரிட்டபிளா இருப்போம். அல்லது வந்து அப்செட்டா இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் ஏதோ ஒண்ணு உடம்பு சரியில்லாம வயித்து வலியாவோ, தலைவலியாவோ ஏதோ ஒண்ணா அது மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்போ இவங்களுக்கு வந்து இவங்களோட விஷயத்த வயலேட் பண்ணியிருக்காங்க. அவங்க மீறி இருக்காங்க. அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணல. அவங்க ஹானர் பண்ணல. அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு விஷயம்லாம் கூட அவங்களால அத ஹோல்ட் பண்ண முடியல. அது இந்த இடத்துல தான் வந்து என்னன்னா, நியாயமா பார்த்தா இந்த இடத்துல கோவம் வரணும். இந்த கோவம்ங்கிறது வந்து வருது. ஆனா வந்தது கூட தெரியாம அன்கான்ஷியஸா புதைக்கப்பட்ட மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும்? அகைன் இது அன்கான்ஷியஸா நடக்கிறதுனால அது அவங்களுக்குமே தெரியாது. ஸோ இதத்தான் வந்து நம்ம வந்து ரிப்ரஷன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கே தெரியாம அன்கான்ஷியஸா ஏன்னா நம்ம ஏற்கனவே உள்ள வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் கத்துக் குடுத்த ஒரு பாடத்திலேருந்து நமக்கே தெரியாம அன்கான்ஷியஸா அந்த மைண்ட் வந்து அத அடியில போட்டு மூடிடும். புதைச்சிரும். ஆனா, அந்த எனர்ஜிங்கிறது ஏதோ ஒண்ணு பண்ணும் இல்லையா? அது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஆகும். அப்புறம் இந்த மாதிரியே அன்கம்ஃபர்டபுள் ஆகி, ஆகி இவங்களுக்கு இது நெறைய சிம்ப்டம்ஸா வந்து கிரியேட் ஆகும். இது முதல் சினாரியோ. இததான் ரிப்ரஷன் அப்படி சொல்லுவோம். இப்போ இப்போ அந்த மாதிரி ஒண்ணு பண்ணும்பொழுது, சப்போஸ் உங்களோட இயல்புப்படி இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இயல்புல வரும். ஒவ்வொரு சூழ்நிலைய பொறுத்து மாறுபடும். இப்போ இன்னொருத்தனுடைய இயல்பு வந்து என்னன்னா, அப்படி சொன்னது தப்புன்னு தெரியுது. எனக்கு சுர்ருன்னு கோவம் வருது. கோவம் வருதுங்கிறது எனக்கு தெரியுது. சோ, இப்ப எனக்கு கான்ஷியஸா கோவம் வருதுங்கிறது எனக்கு தெரியுது. ஆனாலும், அந்த இடத்துல இத நம்ம வந்து மூதலிச்சா, நம்மளுக்கு தான் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ இத நான் வந்து திருப்பி இத வந்து ரிட்டாலியேட் பண்ணேன், மூதலிச்சேன் அப்டின்னா, எனக்கு வந்து இந்த மேற்கொண்டு எனக்கு இத பாதகமா தான் முடியும் அப்டிங்கிற ஒரு அறிவு கணக்கு போட்டு என்ன பண்ணுதுன்னா, ஓகே கான்ஷியஸா அத சப்ரஸ் பண்ணுது. அத கொஞ்சம் அழுத்தி வச்சுட்டு, ஓகே இன்னொரு சமயம், இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இல்ல வேற மாரி இத வந்து இது பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த வர்ற எனர்ஜி அந்த அந்த கோபமா வர்றத வந்து கோபங்கிறது தெரியுது. சோ கான்ஷியஸா தெரியுது. ஆனா அத சப்ரஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அத டிலே பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு முடிவெடுத்து ஹேண்டில் பண்றோம். இப்போ இதுவுமே ஒரு ஒவ்வொரு சூழ்நிலையில ம் நம்ம வந்து இத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு சூழ்நிலை எடுத்துக்குவோம். இது வந்து என்னன்னா, இப்ப இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க. அப்போ எனக்கு அது வந்து கோவம் வருது. அந்த கோபம் வருதுங்கிறது தெரிஞ்ச உடனே, இது எத்தன பேரு இப்ப முதல் சிச்சுவேஷனா இருந்ததுன்னா, எனக்கு வந்து நீங்க வந்து காமெண்ட்ல வந்து எத்தன பேர் அந்த மாரி சூழ்நிலைய வந்து சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கும்பொழுது 1ன்னு போடுங்க. 2வது சூழ்நிலை எனக்கு கான்ஷியஸா தெரியுது. ஆனா இத மேற்கொண்டு நான் மூதலிச்சேன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் டிலே பண்ணி ஆனா அத அப்படியே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிற அதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு அனீசியா, பிரச்சனை குடுக்கக்கூடிய, உடல் நலத்துல பிரச்சனை குடுக்கக்கூடிய ஒண்ணா தான் வந்து உருவெடுக்கும். இத கன்டினியூஸா பண்ணிட்டு இருந்தா. அப்போ நம்பர் 2ன்னு போடுங்க.
இப்ப இந்த 3வது சிச்சுவேஷன் என்னன்னா, நெறைய பேரு நம்ம சந்திக்கிற விஷயம். அதாவது ஒரு இடத்துல ஒருத்தவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அல்லது இந்த மாதிரி ஆகுதுன்னா, கோபம் வருதுன்னா கூட, அந்த கோவத்த விட அவங்களுக்கு வந்து என்ன சந்தேகமா வரும்னா, தன் மேல சந்தேகமா வரும். ஒரு ஒரு சபையில முன்ன பின்ன தானே இருக்கும். ஒரு குடும்பம்னா முன்ன பின்ன தானே இருக்கும். இதுன்னா அப்படித்தானே இருக்கும். நம்ம தானே கொஞ்சம் இத வந்து இதெல்லாம் பெருசுபடுத்தக் கூடாதுல்ல. ஆனா நம்மளுக்கு ஏன் இது இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு கோவம் வருது? நம்மளுக்கு வந்து அந்த அந்த செல்ஃப் கிரிட்டிக்கலா ஜட்ஜ் பண்ணி, இந்த இடத்துல வந்து அந்த அ அவங்களோட அந்த அவங்களுக்கு வந்தது அவங்கள கேட்டு வரல. இது எல்லாம் அந்த இந்த எக்ஸ்பிரஷன்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே இந்த எமோஷன்ஸ் எல்லாமே தானா தான் வருது. ஆனா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இயல்புல, ஒவ்வொரு சூழ்நிலையில அத கையாள்றதே எவ்ளோ வித்தியாசப்படுது பாருங்க. ஸோ, இப்போ இந்த 3வது பேட்டர்ன்ல வந்து என்னன்னா, எனக்கு இது வந்ததே நான் அசிங்கமா எடுத்துக்கிட்டு வந்திருக்க கூடாது. இது மத்தவங்களா இருந்தா தான் இதெல்லாம் அவ்ளோ பெருசா சென்சிட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க. நான் ஓவர் சென்சிட்டிவா இருக்கணும், அதுவா இருக்கணும், இதுவா இருக்கணும்னு சொல்லி, தனக்கு வந்ததே இல்ல அப்படின்ற மாரி இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க. இது 3வது தான் தலையிலே தானே கொட்டிட்டு, ம் ம் அந்த 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 உணர்ச்சிய இன்வாலிடேட் பண்ணிருவாங்க. அந்த அந்த கோபங்கிற எமோஷனயே வந்து இன்வாலிடேட் பண்ணிருவாங்க. ஸோ இப்போ 4வது விதமா இருக்கிறது வந்து என்னன்னா, இங்க கோவப்பட்டுட்டு வந்து, அதுக்கப்புறம் வீட்லயோ அல்லது வேற ஒரு இடத்துலயோ தாட்பூட் தஞ்சாவூர்ன்னு வந்து இங்கேயும், அங்கேயும் வந்து பிளாஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ இப்ப இங்க கோபத்த வாங்கி இங்கேருந்து ட்ரிகர் ஆற இந்த கோபத்த வாங்கி, வேற இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்றது. அது வந்து எக்ஸ்ப்ளோஷனா தான் வரும். ஸோ, இப்ப இந்த வேற இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்றதுமே ஹெல்த்தியா? அப்டின்னா, அது அது நம்மளுக்கே தெரியாம நடக்குது. ஒரு இடத்துல வாங்குறது நம்மளால அத வந்து இது பண்ண முடியல. ஆனா, சம்மந்தப்படாத சில பேர்கிட்ட வந்து நம்ம வந்து கோவத்த காமிப்போம். இது நெறைய வீட்ல நடக்கும். இப்ப வெளியில போயிட்டு வந்து அப்பா வந்தாங்க அப்டின்னா, ஏதோ ஒரு மாரி இருக்காங்க அப்டின்னா, மனைவிக்கும், பிள்ளைங்களுக்கும் தெரியும். அது அப்பா ஏதோ ஒரு இது பண்ணிட்டு தான் நம்மட்ட வந்து காமிக்கிறாங்க அப்டிங்கிற மாரி. இல்ல பாஸ் ஏதோ சொல்றாங்கன்னு ஒய்ஃப் வந்து வீட்ல வந்து அப்செட்டா அந்த மாரி இது பண்ணலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ் அது வந்து அந்த எமோஷன் இஸ் மிஸ்பிளேஸ்ட் அந்த மாரி. ஸோ மத்த இடத்துலலாம் இட்ஸ் டிஸ்பிளேஸ்ட். ஸோ இந்த இந்த மாதிரி அ இந்த எக்ஸ்பிரஷன்ஸும் ஹெல்த்தியா அப்டின்னா, ஹெல்த்தி கிடையாது. இப்போ என்னோட கோவத்த கட்டுப்படுத்தணும்னு நெறைய பேர் வரவங்க வந்து எதனால வர்றாங்கன்னா, இந்த இடத்துல என்ன ஆகுது? கில்ட் ஆகுது. அதாவது நம்ம வந்து உணர்ந்துருவாங்க. நமக்கு எங்க இருந்தோ வருது கோவம். யாரோ குடுத்து அனுப்பிச்சத நம்ம தப்பான இடத்துல டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு கில்ட்டா இருக்கும். அப்ப என்னோட கோவத்த நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஆங்கர் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிற மாரி அவங்க அந்த மாதிரி கிளாஸஸ நோக்கி போவாங்க. ஸோ, இப்ப இந்த இடத்துல எக்ஸ்பிரஷனுமே வந்து ஒரு ஒரு தவறா தான் இருக்கு. இப்போ இன்னொரு இடத்துல வந்து என்ன ஆகும்னா, இப்போ இவங்க கூடயே முட்டி மோதி சண்ட போடலாமா? அப்படின்ற இடத்துல பார்த்தோம்னா, அப்படி சண்ட போட்டு பயங்கர கான்ஃப்ளிக்ட் ஆகி, ரொம்ப குதர்க்கமா ஆகி, அ அந்த அந்த ஒண்ணு வேலைய விட்டே தூக்கிருவாங்க. இல்ல அங்க வந்து அவங்கள வந்து, "இல்ல நீ ஓவர் சென்சிட்டிவ்" அப்படி இப்படின்னு லேபிள் பண்ணிருவாங்க. ஸோ எந்த இடத்துலேருந்து கோவம் வருதோ, அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணாலும், அது அது சரியா அதாவது அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணுங்கிறது தெரியாம போயி, நம்ம அத போய் ஒரு விக்டிமா போய் அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணும்பொழுது, நம்ம பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து அத எக்ஸ்பிரஸ் பண்ணும்பொழுதும், அது சரியா ஒர்க் அவுட் ஆவறதில்ல. எங்கேயோ கொண்டு போய் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் அது கில்ட் ஆகுது. சில சமயம் நம்ம வந்து அத வந்து சப்ரஸ் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கே தெரியாம அத வந்து அது ரிப்ரஸ் ஆகுதுங்கிறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு இடத்துல வந்து நமக்கு வந்தே இருக்கக்கூடாதுன்னு அத வந்து நம்ம வந்து இன்வாலிடேட் பண்ணிடுறோம். நம்மளுடைய ஃபீலிங்ஸ நமக்கு வந்திருக்கு அந்த உணர்ச்சி. ஆனா, அதையே நம்ம இன்வாலிடேட் பண்ணிடுறோம். வேற யாருக்கானா அந்த மாரி வந்திருக்காது இந்த சூழ்நிலை. நம்ம தான் வந்து இது ஏதோ இது பண்றோம் அப்படிங்கிற மாரி. ஸோ, இவ்ளோ டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு. இதுல இது வந்து ஒரு நாள் கூத்து கிடையாது. இது ஒரு வாட்டின்றது கிடையாது. இது எல்லாமே பலதரப்பட்டு இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து என்ன நடந்ததோ அத அப்படியெல்லாம் நம்மளுடைய மூளைனால, பிரெயின்னால பார்க்க முடியாது. அது கண்ணு, காது, மூக்கு வச்சு ஒரு கதையா, ஒரு நரேஷனா தான் சொல்லும்.
இப்ப இது பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, சம்மந்தப்பட்டவங்க, சம்மந்தப்படாதவங்க எல்லாம் கேரக்டருக்குள்ள வந்தாங்கன்னா, இந்த கதை வந்து ஒரு 10 நிமிஷத்துல முடிய வேண்டிய கதை, ஒரு மெகா சீரியல் ஆட்டம் நம்ம வந்து கையில தூக்கிடுவோம். இப்போ இது ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். இத 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 நம்ம ரிசால்வே பண்ணாம இருக்கும் பொழுது, திருப்பி திருப்பி போயி இந்த லூப் 1லேருந்து 1 ஒரு விதமா மாறி, 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 மாறி போயி அதாவது ஒரு ஒரு இடத்துல ரிப்ரஸ் ஆகுற அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னாலே, எக்ஸ்பிரஸ் ஆனதுலயும் ப்ராப்ளம் இருக்கு. அப்ரஷன்லயும் ப்ராப்ளம் இருக்கு. அவங்க வந்து சப்ரஸ் பண்ணதுலயும் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது தான் அது ஒரு கடைசியா தான் அது வந்து ரிப்ரஸ் கூட ஆகுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இந்த எமோஷன்ஸ வந்து நம்ம உருட்டிக்கிட்டு கஷ்டப்படும் பொழுது, நமக்கு எங்கேருந்து, எதுலேருந்து எது எது வருது என்னங்கிறதே புரியாம வரும் பொழுது தான், இந்த இடியப்ப சிக்கலோட வந்து வர்ற மாரி இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து இது அதுவா தான் வருது. அது தேவைன்னா இங்க இது பண்ணிக்கோங்க. தேவைப்படலைன்னா இது பண்ணிக்கோங்க. இது பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மைதான் 100%. அதுதான் ஃபைனல் சொல்யூஷன். ஆனா, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கூட நெறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்ம வந்து ஒரு அந்த பிரெப் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம ஐடிலலாம் பார்த்தோம்னா, டேட்டா மசாஜிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபைனலா நம்ம ஒரு ரிப்போர்ட்க்கு குடுக்கக்கூடிய அந்த டேட்டா அந்த அந்த ஒரு ஒரு அவுட்புட் ஒரு ஒரு பார் டயகிராமோ ஏதோ வர்றதுக்கு முன்னாடி அந்த டேட்டா வில் கோ த்ரூ அந்த ரா டேட்டா வில் கோ த்ரூ அ லாட் ஆஃப் டிஃபரெண்ட் ப்ராசஸ். இப்போ இது சாதாரணமா நம்ம நாளடைவுல உள்ளவங்களுக்கோ, அல்லது வந்து இதனால பெரிய பிரச்சனை இல்லாம இருக்கிறவங்களுக்கோ, இப்போ வந்து ஒரு கோச்சோ, கவுன்சிலரோ அவங்க கிட்ட போயி இத வந்து டயக்னோஸ் பண்ணி இது பண்ணிக்கிறதுக்கான தேவையில்ல. சாதாரணமா சொல்றதே சொல்லி தானா வருது. நீங்க அத ஒண்ணும் இது பண்ணாதீங்க. அப்படிங்கிற ஒரு இடத்த அவங்களால ஹோல்டு பண்ண முடிஞ்சதுன்னா, பியூட்டிஃபுல்லா இது வந்து அந்த ஒரு தெளிவு வரும். இப்போ இவங் இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வர்றவங்களுக்கு இதுதான் நடக்குதுங்கிற ஒரு ஐடியா கூட கிடையாது. அண்ட் அவங்களுக்கு எப்படி இத வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோங்கிறதும் தெரியல. அண்ட் இப்ப நெறைய பேர் அந்த வர்ற உணர்ச்சிய இன்வாலிடேட் பண்ணிடுறாங்க இல்லையா? சோ அப்ப அவங்களுக்கு இத தப்பா ஹேண்டில் பண்றதுனால ப்ராப்ளம்ங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. சோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெளியிலே இருக்கிற பிரச்சனைகள சார்ட் அவுட் பண்ண ஒண்ணு வேல மாத்துவாங்க. அல்லது இங்க அ இப்ப இந்த கில்ட்டா ஃபீல் பண்ணாங்கன்னா, திருப்பி ஏதோ ஒரு பரிகாரம் மாதிரி ரொம்ப ஒரு இன்னும் ஓவரா அவங்க தன்ன தானே தப்பு சொல்லிட்டு, அ மேற்கொண்டு மேற்கொண்டு இது வந்து இ அடர்த்தியா தான் ஆயிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஸோ, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வர்றவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேணும்? என்ன பிரச்சனை? அப்படிங்கிறது கூட தெரியாது. எதனால பிரச்சனைங்கிறது கூட தெரியாது. அப்போ இ இப்போ கோச்சிங் எதுக்கு? அப்படிங்கிறது இந்த செஷன் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு வந்து எல்லா விதமாவும் இந்த எமோஷன்ஸ் வருது. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்யூஷன். பட் அந்த அந்த எப்படியெல்லாம் வந்து அந்த சைக்கி வந்து அதுல மாட்டியிருக்கு, எங்கெல்லாம் வந்து அது வந்து இந்த இந்த பிரச்சனையில வந்து அது ஒவ்வொன்னுத்துக்கும் அதுக்கு ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கும். அது உடல் நலத்திலயும் பாதிக்கலாம், மனநலத்திலயும் பாதிக்கலாம். இந்த மாரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் வரும்போது, அது ரொம்ப டெண்டரா, அ ரொம்ப ரொம்ப காஷனோட, ரொம்ப கேரோட, ஜென்டிலா அந்த விஷயங்கள வந்து அ ஒரு மென்மையான விஷயத்துல ஒரு இடத்துல அணுகி, அந்த அந்த விஷயங்கள நம்ம கிளியர் பண்ண, அவங்களுக்கு அந்த விஷயங்கள் புரிய, அப்புறம் அவங்களுக்கு வந்து, ஓகே. இதுதான் நடக்குது. நமக்கு ஏன் எப்ப பாரு ஒரு மாரி இவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே ஏதோ மாரி இருக்கே! அப்படின்னு சொல்லக்கூட தெரியாத ஒருத்தவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் கிடைக்குது. அவங்களுக்கு எதனால என்னங்கிறதுக்கு கூட அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அது புரியுது. அதுக்கப்புறம் தான் தனக்கு வந்தது கோவம்ங்கிறது கூட சில பேருக்கு தெரியுது. நமக்கு கூட கோவமும் வரலாம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் சில பேர் பெர்மிஷன் குடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி சொல்லும்போதே அது ரொம்ப எமோஷனல் ஆகுது. ஏன்னா, நமக்கு இயற்கையா கொடுக்கப்பட்ட உணர்ச்சிகள் கூட ஏதோ சில பேருக்கு தான் சாஸ்வதம் மாதிரியும், சில பேருக்குலாம் அதுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாதுங்கிற மாதிரியும், கோவப்படுறதுக்கோ, ஆத்திரப்படுறதுக்கோ, ஆசைப்படுறதுக்கோ, விருப்பப்படுறதுக்கோ, அ இன் இ எதுவுமே வந்து ஏதோ அந்த நம்மளுக்கு அந்த ஒரு விதமான ஒரு ரைட்ஸே இல்லாத மாரி வயலேட்டடா ஃபீல் பண்றவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. இது நெறைய பேருக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம். நெறைய பேர் அந்த ஸ்பேஸ்ல இருந்து வர்றாங்க. அவ்ளோ விக்டிமைஸ்டா ஃபீல் பண்ணி வர்றாங்க. ஸோ,
அப்போ அவங்களுடைய கோவத்த அவங்களுக்கு அந்த கோவங்கிறது ஒண்ணு வருது. அது யாருக்கு வேணாலும் வரும். எப்ப வேணாலும் வரும். அது வரலாம். அது நமக்கும் கூட வரும். நான் சொல்றது புரிதல்ல இருக்கிறவங்களுக்குன்னு இல்ல. யாருக்கு வேணாலும் ஒரு அடிதரப்பட்ட ஒரு 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 அடிமைக்கு கூட கோவம் வரும். ஆனா, ஜெனரேஷன் வைஸ் நம்ம அந்த அந்த சில விஷயங்கள் எல்லாம் அதுவும் முக்கியமா பெண்களுக்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து பயங்கர காமாட்சுமான்னு அது வந்து கன்ஃப்யூஸ் ஆகி தான் வந்து வர்றது. ஸோ, அப்ப நெறைய பேர் என்னன்னா, ரொம்ப அக்ரெசிவான பர்சனாலிட்டியா வருவாங்க. ஒரு மாரி ஹிஸ்டீரியா மாதிரி இருக்கிற மாரி அக்ரெசிவா வருவாங்க. பட் அவங்களுக்குள்ள வந்து அந்த அந்த இந்த விஷயங்கள வெளிப்படுத்தக் கூட முடியாத ஒரு இடத்துலேருந்து அவங்க வந்து வரும்பொழுது, அவங்களுக்கு தெரிஞ்ச தற்காப்பு வந்து அவங்கள பார்த்தாலே எல்லாரும் ஓடுற மாதிரி அக்ரெசிவா ஒரு விஸ்வரூபம் எடுத்து தான் அவங்க வந்து சர்வைவல் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து, அந்த இருக்கிறத விட இன்னும் 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 அந்த வாய்ஸே ஸ்பீக் அப் பண்ணாம, ஆல்மோஸ்ட் ஊமையா, மியூட்டடா அந்த மாரி போயிட்டுருக்காங்க. ஸோ, இப்ப இதுல இன்னும் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 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 இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்ன்றத விட ஒரு காம்ப்ளிகேட்டடான வெர்ஷன் என்னன்னா, எனக்கு இது நடந்தது. நான் அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு இருக்கக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா? அது கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த 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 அவேர்னஸ் அதாவது எனக்கு நடந்த விஷயம் அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இத சரியா ஹேண்டில் பண்ண தெரியாம இருக்கும் பொழுது, அதாவது ஒருத்தவங்க இந்த மாரி குப்பைய கொட்டிட்டே இருக்காங்க. இப்போ என்கிட்ட வர கிளையண்ட்ஸ் 99% எப்படின்னா, இந்த மாரி ஒரு சூழ்நிலையில, இந்த மாரி ஒரு நபரோட தான் டே இன் அண்ட் டே அவுட் எந்தவித மாற்றமுமே இல்லாம குப்பை கொட்டி ஆகணும், வாழ்ந்தாகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைய மாத்த முடியாத லாக் பண்ணப்பட்ட ஒரு ஒரு இடத்துல இருந்து தான் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு கான்ஸ்டன்ட்டா, கன்சிஸ்டன்ட்டா, ரெகுலரா இந்த டோசேஜ் வந்து போய்க்கிட்டே இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து ஆனா இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான அவேர்னஸ் என்னன்னா, எனக்கு இந்த மாரி ஆனத நான் அடுத்தவங்களுக்கு ப்ரோபகேட் பண்ணக்கூடாது. நான் அத திருப்பி வந்து கொண்டு போக்கூடாது. அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இன்னும் நெறையா அத வந்து அழுத்தி வச்சு, அவங்க வந்து நல்லவங்களா இருக்க ட்ரை பண்றாங்க. அது கரெக்ட்டானா 100% கரெக்ட் தான். பட் அவங்களுக்கு அது அது சரியானதா அப்படின்னா கிடையாது. அது அவங்களே உள்ள ஸ்லோ பாய்சன் ஆட்டம் அது வந்து சாகடிச்சுரும். ஸோ இப்போ இ இப்ப அதுக்காக போய் அவங்க கிட்ட முட்டி மோதுங்க அப்படின்னு சொல்லல. இப்போ அவங்கள மாதிரி நீங்களும் ஆகுங்க அப்படிங்கிறது வந்து இங்க பாடம் கிடையாது. அவங்கள மாதிரி நான் ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த இடத்துல, சரி அப்போ நம்ம அவங்கள மாரி ஆகக்கூடாதுங்கிற அவேர்னஸ் இருக்கிறது கிரேட். பட் அத எப்படி நம்மளுக்கும் நியாயமா நம்ம எப்படி அத ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தான் அதிதீவிரமா தேவைப்படுது. அப்போ அந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு அது அது குடுக்கல அப்டின்னா, அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் நான் ஒரு 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 ஆல்மோஸ்ட் இது ஒரு நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்லலாம் இது ரொம்ப காமன். ஸோ ஒருத்தவங்க வந்து மட்டம் தட்டிட்டே இருக்காங்க, குறைச்சு இது பண்ணிட்டே இருக்காங்க, அப்யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இது பண்ணிட்டே இருக்காங்கங்கும்போது, ஆனா நாம அவங்களுக்கு அந்த இது பண்ணக்கூடாது. நாம அவங்கள வந்து நல்லதா தான் இருக்கணும் அப்டின்னு ஒரு இது பண்ணும்பொழுது, அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் இவ்வளவும் தாண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணி உனக்கு நான் நல்லது பண்றேன்ல. அப்பயாவது நீ என்னைய கொஞ்சம் கொஞ்சமா அப்யூஸ் பண்ணலாம்ல. கொஞ்சமா வந்து இத வந்து கஷ்டம் குடுக்கலாம்ல. அப்ப கூடவா உனக்கு வந்து என்னைய வந்து இவ்ளோ மட்டம் தட்டணும்னு தோணுது அப்படின்னு, அவங்க கிட்டயே திருப்பி போயி ஒரு ஒரு கெஞ்சல், கதறல் அந்த ஒரு இதுலயே தான் இருப்பாங்க. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த மாதிரி அத மாத்திக்கக்கூடிய தன்மையே இல்லாத ஒரு நபர் கூட நம்ம வந்து ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் உண்ம. அப்படி இருக்கும் பொழுது, நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்றேன்ல, நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன்ல, அதனால எனக்கு ஏதோ கொஞ்சம் பார்த்து போடுங்கிற மாரி என்ன வந்து நீ இன்னும் கொஞ்சம் அப்செட் பண்ணாத அப்படின்னு திருப்பி திருப்பி அவங்க கிட்ட இன்னும் நல்லவங்களா இருக்க ட்ரை பண்றோம். அவங்க கிட்ட ஒரு கருணைய எதிர்பார்க்கிறோம். ஆனா இங்க ஆக்சுவலா எங்க கருணை தேவைப்படுது அப்படின்னா, அவங்கள ஹர்ட் பண்ணிறக்கூடாது, நாமளும் அவங்களா மாறக்கூடாதுங்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா, நம்மளுக்கு நாமளே இப்ப அவங்க நம்மள அப்யூஸ் பண்ற மாரி, நாமளே நம்மள அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்படிங்கிற ஒரு உண்ம வந்து உடைச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு காமிக்கணும். அவங்களுக்கு தெரியணும். நாம நம்மளையுமே வந்து அபாண்டன் பண்றோம் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை, சிக்கல் என்ன வருதுன்னா,
இந்த ஸ்பிரிச்சுவல் பைபாசிங், ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இதையும் சேரும்போது, நாமள வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு வந்து, நம்ம வந்து இது பண்ண தேவையில்ல. அ நம்ம மேல வந்து நம்ம அக்கறை காட்டக்கூடாது அப்படின்னு, அகத்த அனுபவத்த பத்தி சொல்ற விஷயங்கள, ஒரு சரியான விதத்துல புரிஞ்சுக்காம, அத மேலோட்டமா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிருவாங்கன்னா, ன் நான் எனக்கு இந்த மாரி பண்ணிட்டு இருக்கேங்கிறதையும் உணரல. அப்படி உணர்ந்தாலும், அப்படி நான் வந்து நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கூட பாவம், செல்ஃபிஷ்னஸ், சுயநலம் அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷனோட நெறைய பேர் இருப்பாங்க. இப்போ உண்மையிலே எதார்த்தமா உ உ அதாவது சுயமே இல்லாம அ நம்ம வந்து சுயநலமா இருக்கக்கூடாது அப்படின்னு, ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அந்த சுயத்தின் மேல தான் அந்த ஐடென்டிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த விக்டிம் ஐடென்டிட்டி வந்து இன்னும் தான் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ, அதாவது நெறைய பல விதத்துல இந்த முன்முடிவுகளோடையும் சேர்த்து, இப்போ இருக்கக்கூடிய சில நம்ம நம்ம சொல்லக்கூடிய அந்த சில அது வந்து அவங்களுடைய தப்பு கிடையாது. அந்த அந்த அவங்களால எந்த அளவுக்கு இத எடுத்துக்க முடியுதோ, வார்த்தையோட எடுத்துக்கிட்டு, அப்போ நான் வந்து அவங்க எனக்கு கஷ்டம் குடுத்தாலும், நான் கஷ்டம் குடுக்காம இருந்தேன்னா, என்னைக்கோ ஒரு நாள் என்னைய கடவுள் காப்பாத்துவாரு, அது பண்ணுவாரு, இது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, உண்மையிலே இங்க என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து பயங்கர கசப்பா, பயங்கர வெறுப்பா, அந்த வெறுப்ப வந்து சேர்த்து, சேர்த்து, சேர்த்து மூட்டை கட்டி அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அது அவங்களுக்குமே வந்து ஒரு நியாயத்தோட நடந்துக்காம, செல்ஃப் அபேண்டன்மென்ட் நடந்துட்டே இருக்கு அந்த இடத்துல. சோ அகத்துல அனுபவங்கள வந்து அபேண்டன் பண்றது வேற. நம்ம நம்ம நான் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அதுதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போம்பொழுது, நம்ம அகத்துக்குள்ள போம்பொழுது, இந்த விஷயங்கள வந்து ஹேண்டில் பண்றது வேற. புறத்துல நம்ம ஒரு விஷயங்கள ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஒண்ணும் இல்லாம இருக்கோம். அப்படி இருக்கும்போது, அவங்களும் வச்சு செய்றாங்க. அப்படி இருக்கும்போது, நம் நாமளையுமே அப்படி நாமளே மண்ணள்ளி தலையில போட்டுக்கிறது வந்து, சுயநலம் இல்லாம இருக்கிறது கிடையாது. சோ, அப்ப நெறைய விஷயத்துல வந்து ஒரு குயிக் ஃபிக்ஸ் மாதிரி, ஒரு ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிய புரிதல கையில எடுக்கும்போது, நான் கைய புடிச்சு இழுத்து வேண்டாம். அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. அது பைபாஸா தான் ஆகும். அது தப்பான புரிதல் அப்படின்னு சொல்லி, அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிய வச்சு, அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் நடக்கும் பொழுது தான், அவங்க ஒரு 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 சுயமரியாதையோட, சுயத்தினுடைய நலத்த சரியான விதத்துல புரிஞ்சுகிட்டு, ஒரு நேர்மையா, உண்மையா அந்த அப்போனன்ட் கிட்ட, நம்மள சுத்தி இருக்கிற இந்த மாதிரி பெர்சனாலிட்டீஸ் கிட்ட, நார்சிசிஸ்டிக் பெர்சனாலிட்டீஸ் கிட்ட, நம்மளுக்கு உள்ள கெப்பாசிட்டிய வச்சு எந்த அளவுக்கு ஹெல்த்தியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது வருது. சோ, இப்ப இது எல்லாத்துக்கும் கேப்பிட்டலா என்னன்னா, நம்ம ஒரு எமோஷன் இந்த ஆங்கர்ங்கிறது வருது. அத வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு இடம் குடுத்து தான் ஆகணும். எங்கேயாவது ஒரு இடத்துல இடம் குடுக்கணும். அப்படி இடம் குடுக்கிறதுனா என்ன? அந்த எமோஷனுக்கு இடம் குடுக்கிறதுனா என்ன? அந்த கோபத்துக்கு இடம் குடுக்கிறதுனா என்ன? அப்போ அவங்களையும் அது பஸ்பமாக்காம இருக்கணும். நம்மளையும் பஸ்பமாக்காம இருக்கணும். தேவையில்லாத இடத்துக்கும் போக்கூடாது. நம்ம குழி தோண்டி புதைக்கவும் கூடாது. மேனிபுலேட்டிவா சப்ரஸ் பண்ணி கால்குலேட்டிவா இது பண்றதும் தேவையில்ல. அந்த இடத்துல அப்போ அந்த வரக்கூடிய அந்த கோபத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? வழி இருக்கான்னா இருக்கு. சோ, அதுக்கு முன்னாடி இந்த இந்த நெறைய தப்பு தப்பா வச்சுட்டு இருக்கிற விஷயங்கள எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு, ஆமா, கோவம்ங்கிறது தான் வருது. கோவம் தான் வருது. கோபமும் வரலாம். அப்படிங்கிற இடத்துக்கு அப்புறம், அந்த கோபம்ங்கிற அந்த எனர்ஜியோட அப்பதான் அந்த உயிரால வந்து ஒரு சேஃபா அத வந்து ஹோல்ட் பண்ண கூட முடியும். அது அப்போ அது இருக்கிறதுக்கு இடம் குடுக்குறதுனா என்ன? அது எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம்? இப்போ அது மத்தவங்க அதுக்கு நமக்கு இடம் குடுக்குறதுக்கு நம்மளுக்கு உறவுகள்லயோ, கூடவோ மனுஷங்க இல்ல அப்படிங்கிற இடத்துல, நாமளே நமக்கு அத எப்படி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்? அந்த அந்த எனர்ஜி எங்கேயாவது ஒரு இடத்துல போக தானே போகும். அது அரை வினாடி வந்தா கூட, அத நம்ம அதுக்குள்ள 10 வாட்டி அத வந்து ரீஇட்டரேட் பண்ணிடுறோம். திருப்பி திருப்பி ரெனியூ பண்ணிடுறோம். காம்ப்ளிகேட் பண்ணிடுறோம். அது அது கூட அவ்ளோ போராடுறோம்.
பட் முதல்ல அது வருதுங்கிறது தெரியணும். ஸோ நெறைய பார்ட் ஆஃப் த இது வந்து இந்த அன்கான்ஷியஸா இருக்கிற அந்த சுமை வந்து தெரியாம இவங்க இப்படியே அதாவது கண்ண கட்டிட்டு ஒரு கேம் விளையாடுற மாரி தான் இது. ஸோ நம்ம சொல்றது வந்து எப்படின்னா, கண்ணு தெரிஞ்சு பார்க்கிறவங்களுக்கு ஓகே நேரா போய் ரைட்ல போய் லெஃப்ட்ல போ அப்படின்னா, அவங்களுக்கு அது புரியுது. இப்ப கண்ண கட்டிட்டு வர்றவங்களுக்கு வந்து முதல்ல அந்த கண் கட்ட வந்து அவுக்கணும். இது இப்படிதாங்கிறது தெரியணும். அப்புறம் அந்த அந்த ஆங்கர்ங்கிற அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு எமோஷன் அவ்வளோ பெரிய இது கிடையாது. ஆனாலும் அது ஒரு எனர்ஜி தான். ஸோ அது எதுக்காக வருது? எந்த இடத்துல நம்ம வந்து அது இருக்கிறதுக்கு இடம் குடுக்குறதுன்னா என்ன? அந்த அந்த அத மூதலிக்காம, முரண்படாம இருக்கிறதுனா என்ன? அத ஏத்துக்கிறதுனா என்ன? அத ஏத்துக்கிறது அப்டின்னா, அது நம்மள நாமே நம்ம மத்தவங்கள பர்ன் பண்ணக்கூடாது, பஸ்பமாக்க கூடாதுங்கிறதுக்காக, நம்மள நாமே பஸ்பமாக்கிக்கிறது கிடையாது. சப்ரஸ் பண்றது கிடையாது. ரிப்ரஸ் பண்றது கிடையாது. அப்ரஸ் பண்றது கிடையாது. ஸோ, அது அதுக் அதுக்கான அந்த அந்த இடத்துல இந்த புரிதலோட அவங்க வந்து அத சரியா புரிஞ்சுக்கும் பொழுது தான், அது ஒவ்வொருத்தவங்க அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்பொழுது, அந்த இடத்த புரிஞ்சுக்கும் பொழுது தான், அந்த அது ஒரு ஒரு ஆல்கமி மாதிரி. அந்த அந்த கோபங்கிற எமோஷன் வந்து அது பியூட்டிஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் எம்பவர்மென்ட் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ உணர்ச்சி வயப்பட வேண்டாம். உணர்ச்சி வசப்படக்கூடாது. அட் த சேம் டைம் உணர்ச்சிகள புதைச்சு கீழயும் தள்ளக்கூடாது. உணர்வுகள வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி, உணர்வுகள வந்து முதல்ல வந்து நம்ம அக்னாலட்ஜ் பண்ணணும். ஸோ, அந்த வர்ற எல்லா உணர்வுகளையுமே தோஷம் இல்லாம நமக்கு பார்க்க தெரியறதும், பார்க்க புரியறதும், அது இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிற அந்த அந்த ஒரு ஒரு நேச்சுரல் அது மேஜிக்கல்ன்னு கூட சொல்ல முடியாது. ஆனா அது மேஜிக் மாரி தான். அந்த நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பேஸ்க்கு ஒருத்தவங்கள வந்து ஆ ஹோல்ட் பண்ணும்பொழுது, இந்த இந்த ஒரு விஷயத்த அவங்க ஹோல்ட் பண்ணும்பொழுது தான், ஆ எல்லாமே வந்து அந்த உணர்வுகள் மலர்வடையுது. ஸோ, இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அப்படிங்கிறத தான் வந்து இப்ப நான் வந்து இன்னைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ, எப்பயுமே நம்ம 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 உணர்வுகள வந்து தேவைப்பட்டா எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கிறதுனா என்ன? அப்போ நம்மளுடைய ம் எந்த விதமான ஒரு தயக்கமோ, கூச்சமோ, அசிங்கமோ படாம, ஒரு ஒரு உணர்வ வந்து கையாள்றதுனா என்ன? அப்படிங்கிற ஒரு ஒரு டாப் வியூலேருந்து ஒரு டெஃபினிஷன் வந்து நமக்கு புரிதல் மூலமா இருக்கு. ஆனா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல வந்து ம் நேர்மையா எந்த இடத்துல எனக்கு இந்த ட்ரபிள் ஆயிட்டுருக்கு, எந்த இடத்துல அது எனக்கு என்னன்னே புரியாம இருக்குங்கிற இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒரு ஒரு ஹானஸ்ட்டா அந்த பாத்ல டிராவல் பண்ணும்பொழுது, அதுக்கு தேவையான ஹெல்ப்ப எடுத்துக்கலாம். அந்த ஸ்பேஸ்ல நம்ம பார்க்கும்பொழுது, இதனுடைய தன்மை புரியும். இப்போ இந்த ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணும்பொழுதுமே 95% மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிறது என்ன அப்டின்னா, அந்த வர்ற விஷயத்த நம்ம வந்து மேனேஜ் பண்ண தான் வந்து கத்துக் குடுக்குறாங்க. அல்லது அதுவும் கூடயே ஐடென்டிஃபை ஆகி, இப்ப பல வருடங்கள் தெரப்பி போயி மாற்றம் இல்லாத பல பேரு இப்ப என்கிட்ட இங்க கிளையண்ட்ஸ் வர்றது உண்டு. இங்க யுஎஸ்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாம, எந்த இடத்துல அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த முடிச்சு இருக்கு? எந்த இடத்துல அது வந்து நம்ம அந்த அன்கான்ஷியஸா, கான்ஷியஸா ஆகுது? எந்த இடத்துல வந்து அத அவங்க ஹேண்டில் பண்ண முடியும்? அத எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற இடத்துல நம்ம வந்து இந்த புரிதல் வருது. பட் அன்டில் யூ கெட் டூ தட் பாயிண்ட், ஜஸ்ட் கிவிங் தெம் த டெஸ்டினேஷன் அண்ட் த மேப் இஸ் நாட் இனஃப். ஸோ அந்த இடத்துல வரும்பொழுது இது அதுக்கப்புறம் ஓகே. இதுக்கப்புறமும் நெறைய பேருக்கு இன்டகிரேட் ஆகுறது கிடையாது. இப்போ நம்ம நம்ம கூட டிராவல் நமக்கு அப்போ ஆமா எனக்கு புரியுது அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் ஃப்ரீயா ஆக ஆரம்பிக்கிறவங்களுமே திருப்பி அந்த சூழ்நிலை ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அப்படி. திருப்பி ஏன்னா சில பேர்லாம் வந்து அன்இமேஜினபிளான சிச்சுவேஷன்ஸ ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க லைஃப் சிச்சுவேஷன். இப்ப நம்ம புரிதல்ல வந்து எனக்கு எங்க ரெசனேட் ஆச்சுன்னா,
சூழ்நிலையை மாத்திக்க முடியலனாலும் நமக்குள்ள எப்படி மாற்றங்கள் கொண்டு வர முடியும், நாமளா எப்படி மாற்றங்கள் கொண்டு வர முடியுங்கிற இடத்துலதான் ஐயாவனுடைய அந்த புரிதலை நான் சந்திச்சேன். அப்போ அதே மாதிரி இருக்கிறது தான் இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வர்றவங்களுக்கும் அது வந்து பயனுள்ளதா இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையினுடைய அதனுடைய அந்த இன்டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும் பொழுது அவங்களால வந்தது வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த நர்ச்சரிங், அந்த கண்டெய்னர், அந்த ஸ்பேஸ் தேவைப்படும் கொஞ்ச நாள். அந்த இப்போ முதல்ல என்ஜின் மாறிடுச்சுனாலே ஃபுல்லாவே எல்லாம் மாறும் தான். ஆனா சில பேர் வந்து திருப்பி யூட்டர்ன் எடுத்து பழைய ட்ராக்லயே போற மாதிரி போகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட சேஃப் இல்லையோங்கிற பயத்துல திருப்பி, ஏன்னா நம்ம பிரெயின் அப்படிதான் வேலை செய்யும். ஃபெமிலியரா என்ன இருக்கோ, தெரிஞ்ச தெரியாத பூதத்தை விட தெரிஞ்ச பேய் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கிறது தான் மனித வாழ்க்கை. அப்போ திருப்பி திருப்பி நம்ம எதைத்தான் சூஸ் பண்ணுவோம்னா தெரிஞ்ச பேய சூஸ் பண்ணுவோம், பேய்னு தெரிஞ்சா கூட. இப்போ தெரியாத ஒரு விஷயம் கிரேட்டா ஹெவனா இருந்தா கூட நம்ம அந்த சைடு போறதை விட நமக்கு அது பயமா தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு டிரான்சிஷன் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த இடத்துல கொஞ்சம் நர்ச்சரிங் அண்ட் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு எம்பவர்மெண்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு இமோஷனல் ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு உங்களுக்கு என்ன விதமா நீங்க உங்களுடைய கோபத்தை வந்து நீங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த விதமா வந்து நீங்க வந்து இதை கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இதுக்கு ஃபர்தரா இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து இன்னும் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் காமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாட் எவர் யூ நீட், ஹவ் எவர் வி கேன் சப்போர்ட், வி வில் டூ. ஸோ இதை தாண்டி பர்சனலா என் கூட கோச் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். யூ கேன் ஜாயின் த குரூப் கோச்சிங் ஆர் த ஒன்-டு-ஒன் கஸ்டமைஸ் கோச்சிங். ஸோ அதோட நம்ம வந்து இன்னைக்கு உணர்ச்சி பயப்பட தேவையில்லை, ஆனா உணர்வுகளை நம்ம வந்து ஹோல்ட் பண்றது, எல்லா உணர்வுகளும் வர அனுமதித்து எல்லா உணர்வுகளையுமே வெளிப்படுத்த வேண்டும் என்கிற இடத்துல துணிவா தைரியமா வெளிப்படுத்துறது வந்து தவறே இல்லை அப்படிங்கிற ஒரு பெர்மிஷனோட கிளாரிட்டியோட நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.